ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் எனக்கு சரியாக இல்லை அல்லது நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் சுய ஜாதக அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடக்குமானால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக முயற்சிங்கள். ரெண்டாவது, தொழில் அமைப்புகள் ஓரளவு நகரும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அப்போ அதிக முதலீடுகள் போடாதீங்க. இருக்கிறத வச்சு அப்படியே நகர்த்திக்கிறது நல்லது. வண்டி ஓடும், ஆனால் அதிக முதலீடு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற லாபத்தை உங்களால் எடுக்க முடியாது. அதனால் இருக்கிறதுக்கு உட்பட்டு அப்படியே அதை நகர்த்திக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் சுயஜாதகப்படியும் 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுமானால் தொழில் ஓரளவு நன்றாகவே நகர்ந்துடும். கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கந்து வட்டிக்கே கூட யாருக்கிட்டையாச்சும் கடனை எதிர்பார்க்குறீங்க, இவங்ககிட்ட கேட்டிருக்கேன் இல்லை அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கேட்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கும். அதுக்குன்னு கடன் வாங்குங்கன்னு நான் சொல்லலை. கடனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு பெருத்த செலவு இருக்குது, இப்போ இந்த கல்யாணத்தை முடிக்கணும் இல்லை இந்த வீட்டை கட்டணும், கடன் வாங்கி தான் ஆகணும், ஆனால் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட இருந்தும் கடன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அப்போது கடன் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு, அந்த வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சிப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வெளியிட மாற்றங்கள் கிடைக்கும். ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் 12ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள், அந்த வெளியிட அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, கன்னி ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கும். இது ஒரு பொதுவான பலன்கள், ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். ஜென்ரல் ப்ரிடிக்ஷனோட பலம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10% அவ்வளவுதான், அதுக்குள்ளே தான். அதனால் இது உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெளிப்படையாக சொல்லணும்னா கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்புன்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானம் தேவை, கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்குங்க. சரிங்களா? சரி, முதல்ல நம்ம எங்கெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும், ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலும் கன்னிராசி நேயர்களுக்கு நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் எனக்கு சரியாக இல்லை அல்லது நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் சுய ஜாதக அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடக்குமானால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக முயற்சிங்கள். ரெண்டாவது, தொழில் அமைப்புகள் ஓரளவு நகரும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அப்போ அதிக முதலீடுகள் போடாதீங்க. இருக்கிறத வச்சு அப்படியே நகர்த்திக்கிறது நல்லது. வண்டி ஓடும், ஆனால் அதிக முதலீடு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற லாபத்தை உங்களால் எடுக்க முடியாது. அதனால் இருக்கிறதுக்கு உட்பட்டு அப்படியே அதை நகர்த்திக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் சுயஜாதகப்படியும் 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுமானால் தொழில் ஓரளவு நன்றாகவே நகர்ந்துடும். கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இது ரெண்டுமே கோச்சாரம் தடை செய்யாது. உங்கள் சுயஜாதக தசாபுக்தி அமைப்புகள் வலுவெற்று நடக்குமானால் அது கைகூடி வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் திருமணமும், 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியமும் உறுதியாக கிடச்சிரும். கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கந்து வட்டிக்கே கூட யாருக்கிட்டையாச்சும் கடனை எதிர்பார்க்குறீங்க, இவங்ககிட்ட கேட்டிருக்கேன் இல்லை அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கேட்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கும். அதுக்குன்னு கடன் வாங்குங்கன்னு நான் சொல்லலை.
கடனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு பெருத்த செலவு இருக்குது, இப்போ இந்த கல்யாணத்தை முடிக்கணும், இல்லை இந்த வீட்டை கட்டணும், கடன் வாங்கி தான் ஆகணும், ஆனால் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட இருந்தும் கடன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அப்போது கடன் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடக்குமானால் அந்த கடன் அமைப்புகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியாக இருக்குமானால் அது பேங்க் லோனாக கூட கிடைக்கலாம். சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ப்ரெஷரை தாண்டி ஓரளவுக்கு நல்ல உயரங்கள் அல்லது சம்பள உயர்வுகள் அப்படி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சின்னதாக இருக்குது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிங்க. உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்து அடுத்த கட்ட நகர்வுதனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நன்முறையில் அமைகின்றது. சரி, வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு, அந்த வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சிப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வெளியிட மாற்றங்கள் கிடைக்கும். ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் 12ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள், அந்த வெளியிட அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஆளே கொஞ்சம் டல்லாயிருவீங்க. கன்னிராசிக்காரங்க கலகலப்பாக சுறுசுறுப்பாக அப்படி இருக்கிற ஒரு நபர்கள். ஆனால் இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் அந்த டல் அடிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக சுய ஜாதகப்படியும் 12ஆம் இடமோ அல்லது 6ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும்னா ஆளே டல்லாக தான் இருப்பீங்க. ரெண்டாவது, ஹெல்த்தில் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. அது ஒருவேளை வயதானவர்கள், குழந்தைகள்லாம் இருக்கீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியம். ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும். ஆக ஜாதகப்படியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனம் தேவை. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது டக்குன்னு முடியாதுங்க. தடைகள் பல சிரமங்களை தந்து அதன் பிறகுதான் அது ஏற்றத்தை தரும். அப்போது எந்த ஒரு செயல் செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் இறங்கணும். நீங்கள் பாட்டு யோசிச்சே முடிவு பண்ண போய் டப்புன்னு இறங்கினேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் தடைபட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமையும். அப்போ கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலுமே 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்படுதல் ஆகச்சிறந்த மேன்மையை தரும். ஆகச்சிறந்த மேன்மை தரும். அதை மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும் நீங்கள். சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக இந்த கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு தான் கொஞ்சம் கூடுதலான அமைப்புகள் அடிக்கடி இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யும் வகையில் அமையும். அதனால் என்ன அமைப்புகளில் குறிப்பாக 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகள் நடக்குமானால் இந்த 3ல் எந்த அமைப்புகள்லையும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் எனது அருமை அன்பர்கள் மனதில் நல்லபடியாக உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஏன்னா இந்த காலகட்டம் இந்த அமைப்புகளில் தான் தொந்தரவு செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் பதிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இந்த பணம் யாருக்காவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா லாக் ஆயிரும். திரும்ப வர்றது, திரும்ப வாங்கிறது கொஞ்சம் சிரமமாயிரும். அப்போ கூடுமானம் வரையிலும் நீங்கள் பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க, நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒருவேளை 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் கொடுத்த பணம் திரும்புறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும். அப்போ அதை கூடுமான வரையிலும் தவிர்ப்பது மேன்மை தரும். ஆக அனைத்து கன்னியாராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.